Hi all, welcome to my channel Tanish Fashion Designing. இந்த வீடியோவில் டைப் 3 நெக்லைன் ஃபினிஷிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நான் லைனிங்கில் ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்கோட வித் அண்ட் நெக்கோட டெப்த் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். பாக்ஸ் போட்டுட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு கர்வ் போட்டுக்கிறேன். கர்வ் போட்டுட்டு இப்போ இந்த லைனிங்கை ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபோல்டில் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும்தானே வரைஞ்சிருக்கோம் நெக்கு, அதை இந்த பக்கம் மடித்து லைட்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நெக்கு போடுறது கரெக்டாக வச்சு அந்த சென்டரில் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதனுடைய ட்ரேஸ் லெஃப்ட் சைடில் விழுந்திருக்கும். அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தில் கொஞ்சம் டார்க்காகவே தெரியுது. மற்ற கிளாத் இருந்தால் ரொம்ப லைட்டான கிளாத்துக்கு தெரியாது. சாக் வேறு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக தெரியும், அது மேலேயே இன்னும் நல்லா டார்க்காக நம்ம என்ன நெக் வரைகிறோமோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மெயின் கிளாத் நான் எடுக்கிறேன். மெயின் கிளாத் எடுத்துட்டு அதனோட குட் சைடு வைக்கிறேன். மெயின் கிளாத்தில் குட் சைடுக்கு மேலே நான் லைனிங் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் தான் நம்ம வைக்கணும், தள்ளி வச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் பீஸை ஃபோல்ட் பண்ணி ஒரு சென்டர் நாச்சும், லைனிங்கை ஃபோல்ட் பண்ணி ஒரு சென்டர் நாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் மெயின் பீஸை விட லைனிங்கை கொஞ்சம் கம்மியாகவும் இல்லை மெயின் பீஸை அதிகமாகவும் வச்சு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கணும். நான் ரெண்டுமே ஈக்குவலாக கட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் பீஸ் லைனிங்கும் அதை நான் கரெக்டாக வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன் 3 பக்கமும். வச்சுட்டு இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா அந்த நெக்லைன், அது மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம எந்த லைனில் வரைஞ்சோமோ, இப்போ நான் இதில் யூ டிசைன் தான், யூ நெக் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் வரைஞ்சாலும் அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கூட அது நகராமல் அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன நெக் டிசைன் வரைஞ்சோமோ சேம் அதே நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டாப் பண்ணி ஃபூட்டர் எடுத்து கிளாத்தை திருப்பி டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு சிம்பிள் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் நல்லா நிறுத்தி ஸ்லோவாக அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் அதனுடைய ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக வரும். பார்த்தீங்களா, நான் எத்தனை அந்த ஒரு சின்ன வளைவுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபூட்டர் எடுத்து டர்ன் பண்ணி பண்ணுறேன், அதே மாதிரி பொறுமையாக நிறுத்தி ஃபூட்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. திருப்பி பண்ணுங்க. அவ்வளோதான், அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பெல் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பின்னெல்லாம் கழட்டிக்கோங்க. அப்படி ராங்காக தப்பு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதை லைட்டாக பிரிச்சுட்டு சேம் அந்த வரைஞ்சிருக்க லைன்லேயே மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது நான் அந்த ஸ்டிச் பண்ணதுக்கு உள் பக்கமாக ஒரு 1/2 inch கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நாச்சஸ் போட்டுக்கிறேன். நான் மெயின் பீஸ்க்கு மேலே லைனிங்கை வச்சு அந்த நெக்கை நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த வரைஞ்சது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக அந்த துணியை கட் பண்ணி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக திருப்புறோம். உள்ளார இப்போ மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்துடும். இப்போது லைனிங் உள்ளார போயிடும். அயன் பாக்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம்.
நல்லா அந்த கர்வ்லாம் நல்லா இழுத்து விட்டு, அந்த லைனிங் வந்து வெளிய தெரியாத அளவுக்கு நல்லா டர்ன் பண்ணி வச்சுட்டு, இப்போ இதுக்கு மேல, இப்போ நம்ம திருப்பிட்டோம் இல்லையா? இது வந்து நல்லா ஒட்டி அந்த நெக் ஒட்டி வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போறோம். படிமான தையல்னு சொல்வாங்க. அவ்வளோதான். நல்லா ஒட்டி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த லைனிங்லாம் உள்ளார தள்ளி வெளியில தெரியக்கூடாது அந்த லைனிங். அந்த மாரி நல்லா திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. காட்டனா இருந்தா அது நல்லா ஈஸியா உள்ள போயிடும். நம்ம மடிக்கிறம்போதே அது காட்டனா இருந்தா இது உள்ள போயிடும். இந்த டர்னிங்லாம் கொஞ்சம் நிறுத்தி ஸ்டிச் பண்ணுங்க. இது ஜார்ஜெட்ல கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறதுனால புடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளதான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லைனிங் யூஸ் பண்ணி எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்ல இந்த பேஜ்ல நெறைய நெக்லைன் பேட்டர்ன் நாங்க போட்டிருக்கோம். அந்த பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கொஞ்சம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். எவ்வளோ நீட்டாக முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன ஒரு யூவாக இருந்தாலும் சரி, அது வியா இருந்தாலும் சரி, பொறுமையாக நிறுத்தி பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக வரும். இது வந்து ஜார்ஜெட்னால கொஞ்சம் அவ்வளோதான் இந்த ட்ரெஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.